காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கை காலு தலைன்னு எதுவுமே இல்ல. புரியல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அப்புறம் என்னவா இருக்கும்? அது 10 நிமிஷம் கதையை பார்த்தா உங்களுக்கே புரியும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு ஃபியூனரல். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஜோனு மழை பெழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவனுக்காக ஒரு கூட்டமே அங்க அழுதுகிட்டே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாடி அவன் தானே கொண்டு வரணும். வந்த பாடியை தூக்கிட்டு போய் தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்க. அடே, எனக்கு எப்படா பேமெண்ட் தருவீங்கன்னு இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதை வாங்கின கையோட அந்த இடத்த விட்டு போறான். இவனும் அன்னைக்கு வேலையை சிறப்பா முடிச்சிட்டு அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு போறான். சொந்தம்னு சொல்லிக்க இப்போதைக்கு கூட யாரும் இல்ல. அதால இவன் தனியா இருக்கான். சோஃபாலேயே இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்கு. அதுல இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கால் பண்ணி, இங்க வா, உனக்கு ஒரு புது வேலை வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேலைன்னு வந்துட்டா நம்மளால வெள்ளைக்காரு, ஆல்ரெடி வெள்ளைக்காரு தான். அதால நேரம் காலன்னு பார்க்காம அவனை தேடி போய்கிட்டு இருக்காரு. அங்க இவனை பார்க்க வந்தவனும், இதோ பாரு, சரியான வேலை கிடைச்சிருக்கு. நீ என்ன பண்ணு, ஒரு பாடி எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு மாசம் தலைமறைவாயிடு. அதுக்கப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தா நீ கேட்ட பணம் கிடைக்கும். இதை கேட்டவனுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ வேறவா? டேய், தப்பான ஏதாச்சும் என்ன பண்ண வைக்கிறியா? அவனும் அதுக்கு, ஆமாண்டா. இப்போ உன்னை என்ன நான் கொல்லவா சொன்னேன்? ஆல்ரெடி கொன்ன ஒரு பாடியை வச்சு சுத்திட்டுருன்னு சொன்னேன். இதுக்காக உனக்கு எந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனும் சரி ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி செத்தது யாரு, அது ஏன் தெரியணும்னு கேக்குறான். அதுவா, அது ஒரு பொண்ணு. அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களே அவளை கொண்டுட்டாங்க. ஓ அப்படியா? அவளுடைய பேர் என்னன்னு கேக்குறான். ஏண்டா அவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணமா பண்ண போற? டெட் பாடிக்கு பேர் எதுக்கிட்டான்னு கேட்கும்போது, அதுவாப்பா, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது தனியா இருக்க போல ஃபீல் பண்ணா, அப்படியே அந்த டெட் பாடி கிட்ட பேசிக்கிட்டே வருவேன். இதை கேட்டவனும், என்னடா சொல்ற, டெட் பாடி கிட்ட பேசுவியா? எதனா பண்ணு, அப்படி எனக்கு ஃபோன் அடிக்கடி பண்ணுன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போய் அந்த பாடியை கொண்டு வந்து வேன்குள்ள ஏத்துறாங்க. இவனும் அதை எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டலுக்குள்ள போறான். அங்க ரூம் புக் பண்ணிட்டு உள்ள வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மறுநாள் எழுந்து வந்து இவன் சாப்பாட்டுக்காக வெளியே போறான். அங்க போனவன் போன் பண்ணி தான் எங்க இருக்கான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. காலையில போன இவரு ராத்திரி ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அங்க வந்தவன் ரூமுடைய கதவை திறந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னது, வேனுக்குள்ளிய கேக்குதுன்னு பயந்துகிட்டே வரான். இவன் பயந்தா போலவே அந்த பொண்ணு உள்ள உயிரோட இருக்கா. ஆத்தாடி, கொலைன்னாங்க, அதை கூட முழுசா பண்ணல போல இருக்கே. ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு பயந்துகிட்டே வெளியே வந்து, அடே போன் எடுறான்னு அந்த ஆளுக்கு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அதனால உள்ள வந்து படுத்துட்டாரு. அந்த நேரம் அவன் ஏதோ சத்தம் கேட்டு கண்ணு முடிக்கிறான். வெளியே வந்து பார்த்தா சுவர் முழுக்க ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. இருந்ததே ஒரே ஒரு ரூமு, இங்க என்னென்னமோ இருக்கு. நான் இப்போ எங்க இருக்கேன்னு பயத்தோட போய்கிட்டு இருக்கான். போற வழியில ஒரு அறையுடைய கதவை திறக்கும் போது அங்க ஒரு பொண்ணு யாரோ இழுத்துக்கிட்டே போறாங்க. யாரா நீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மெதுவாங்க போய்கிட்டு இருக்கான். அந்த இடம் இன்னும் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்க. இவன் போற வழியில ஒரு கதவு இருக்கு. அதுல ஒரு குறியீடு வரையப்பட்டிருக்கு. மெதுவா அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறான். அங்க இவன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு நடுவுல படுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்தை சுத்தி இன்னும் நிறைய பிணங்கள் இருக்கு. இவனும் அவளை கிட்ட போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ கண்ணை முடிக்கிறா. அதே நேரம் தூக்கம் கலைஞ்சி இவனும் எழுந்துக்க நேரா ஓடி போய் அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பாக்குறான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. உடனே அவளை தூக்கிக்கிட்டு உள்ள வரான். இப்பவாச்சும் போன் எடுறான்னு தான் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் இந்த முறை போன் எடுக்கும்போது அவனை பார்த்தவன், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அவளை எப்படி கொண்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆளு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனப்பா, அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களே அவளை சுட்டு கொண்டுட்டாங்க. சரி, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குறேன்னு கேட்குறான். ஒண்ணுல நான் பாத்துக்கிறேன், நீ போனை வையின்னு இவன் போனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்தவன் அவளை தண்ணி போட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் தான் கனவுல பார்த்த அதே குறியீட்டை அவ உடம்புல பாக்குறான். ஒரு வழியா அவளை சுத்தப்படுத்தி முடிச்சிட்டு அவளுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்கிட்டு இருக்கான். இங்க பாரு, பயப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவன் வாங்கிட்டு வந்த உடைகளை அந்த பொண்ணுக்கு போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அவனை மூந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கா. என்னடா அது, ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. இவனுக்கு தூக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு கீழே விழுந்து மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவனும் அவளை பார்த்துட்டு, என்னாச்சு, ஒண்ணும் இல்ல, இந்த தண்ணி குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவ குடிச்ச தண்ணி ரத்தமா வெளியே வந்துகிட்டு இருக்க. அவளுக்கு நிஜமாவே என்ன ஆகுதுன்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கிருந்து அவளை தூக்கிக்கிட்டு வந்து மறுபடியும் துடைச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை மறுபடியும் மோப்பம் முடிச்சுக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல கடிக்க ஆரம்பிக்கிறா. என்னடா இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டே இருக்கான். இவனை கடிச்சு தின்ன பிறகு அவ உடம்பு ஓரளவுக்கு சரியாகுது. இவனும் அங்கிருந்து போய் தனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து வாங்கிக்கிட்டு ரூமுக்குள்ள வந்து சட்டையை கழட்டினா தலைவர் ஏகப்பட்ட இடத்துல கடி வாங்கி வச்சிருக்காரு. ஆனாலும் அவளுக்கு தன்னை உணவா கொடுக்கறத மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிறான். இதால அவன் உடம்புல சத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க ரூமுக்குள்ள வந்து அந்த பொண்ணு ஜன்னல் வழியா யாரையோ பார்த்துட்டு பசிக்குதுன்னு ரூமை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கா. இவளை வர வழியில ஹீரோ பார்த்துட்டு, என்னம்மா சாவகாசமா போய்கிட்டு இருக்க, உங்க ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னை சுட்டு கொண்டுடுவாங்க. இதோ பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொண்டு வந்து தரேன். ஆனா நீ இந்த அறையை விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதே சமயம் ஹோட்டல் ஓனர் வந்து, ஏன்பா உன் ரூமுக்குள்ள அடிக்கடி ரொம்ப சத்தமா இருக்காமே, அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பார்க்கலாமான்னு கேட்குறான். எல்லாத்துக்கும் சேர்த்து தானே காசு வாங்குற, அதெல்லாம் முடியாதுன்னு அவனை துரத்து விட்டுட்டு அன்னைக்கு நைட் இவன் சோகமாக சரக்கடிச்சிக்கிட்டே என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே இவன் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா ஹீரோ, சார் வெளியூரான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆள், ஆமாங்க ஊருக்குள்ளே பிரச்சனை ஆகி போச்சு, ஒரு பொண்ணு கூட ஜாலியாக பழகின, அவன் என்ன கர்ப்பமாயிட்டா, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதான் ஊரை விட்டே வந்துட்டேன். இதை ஹீரோ கேட்டுட்டு, ஓஹோ உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் சார், நீங்கள் என்ன பண்ணுங்க என் ரூமுக்கு வாங்க, நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டே சரக்கு அடிக்கலான்னு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அவனும் ஹீரோவை தன்னுடைய கார்லேயே கூட்டிகிட்டு வர ரூமு கிட்ட வந்தவன் இவன் வேனை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போய் இந்த வேனை எந்த மடையை கொண்டு வந்திருக்கான்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்பில் ஹீரோ தன்னுடைய பெல்ட்டை கழட்டி அந்த ஆளுடைய கழுத்தில் மாட்டி அவனை அதிடத்துல துடிக்க கொண்டுகிட்டு இருக்கான். ஒரு வழியா அவன் இறந்த பிறகு அவனை யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்குள்ள தூக்கிட்டு போறான். இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு ஓடி வந்து சந்தோஷமா அவனை கடிச்சு தின்ன ஆரம்பிக்கிறா. அடுத்து அந்த ஆளை துண்டு துண்டா வெட்டி அடுத்த வேலை சாப்பாடுக்காக ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிறான். ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட டப்பால போட்டு வைக்கிறான். அவனுடைய தேவையில்லாத கழிவுகளை கொண்டு வந்து மறுபடியும் வேனுக்குள்ளேயே போடுறான். மறுபடியும் ரூமுக்குள்ள போனவன் அங்க இருக்கக்கூடிய ரத்தக்கரைகளை துடைச்சிட்டு அந்த பொண்ணையும் சுத்தப்படுத்திக்கிட்டே, நாம இந்த இடத்த விட்டு போக போறோம், வா போலான்னு அவளை கூட்டிக்கிட்டு எதுவும் தெரியாதது போல அந்த இடத்த விட்டு போறான். அது மட்டும் இல்லாம இவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இவன் கண்ணுல மாட்டக்கூடிய யாரையாச்சும் கொண்டு அவளுக்கு சாப்பாடா கொடுக்குறான். அவன் மட்டும் சாப்பிட்டா போதுமா, தனக்கும் பசிக்குமே அப்படின்னு தனக்கான உணவை வாங்க போகும்போது நியூஸ்ல தொடர் கொலைக்காரன் ஏகப்பட்ட மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் மக்களை ஏன் கொண்டுகிட்டு இருக்கான்னு தெரியல, நீங்க சந்திக்கப்படக்கூடிய யாரையாச்சும் பாத்தீங்கன்னா காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பயந்து போய் இதுக்கப்புறம் இங்கிருந்தா மாட்டிப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சகோதரியை பார்க்க நேரா அவ வீட்டுக்கு போறான். இவனை பார்த்தவ, என்ன ப்ரோ ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்பாவுடைய சாவலை பார்த்தது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சுல, சரி சொல்லு எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறா. ஆனா அவன் எதுவும் அவகிட்ட சொல்லாம சும்மாதாமா இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன், அப்படி உன்னை பார்க்கலன்னு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க அவளுக்கே தெரியாம இந்த பொண்ணையும் தன் கூடவே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இதான் உனக்கு சேஃப்டியான இடம், நீ ஜாக்கிரதையாரு, நான் போய் உனக்கு தேவையான உணவை கொண்டு வரேன்னு வெளியே வர இவன் வேனையே கசாப்பு கடையா மாத்தி உள்ள கையை காலுன்னு தொங்க விட்டுருக்கான். ஆனாலும் இவன் எடுத்து வச்ச உணவுகள் கெட்டு போச்சு. கன்றாவியே இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள எவனாச்சும் மாட்டுவானு போய்கிட்டு இருக்கான். இங்க அந்த பொண்ணு காட்டும் போது அவ எழுந்து வந்து கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பாக்குறா. அதை பார்த்தவ அழுதுகிட்டே இருக்க. அங்கிருந்து இவ ஜன்னல் கிட்ட வரும்போது இவளுடைய கண்ணுக்கு மட்டும் சில பேர் தெரியுறாங்க. அதே போல ரூமுக்குள்ளேயும் சில பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. வெளியே ஹீரோடைய சகோதரி, என்னடா இது ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கிட்ட வந்து பார்த்துட்டு எதுவும் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறா. உணவுக்காக ஆளை தேடிட்டு வந்த ஹீரோ போற வழியில தனியா இருக்கக்கூடிய ஒரு லேடியை பாக்குறான். அந்த லேடியும் ஒரு வேன் தன்னை ஃபாலோ பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயத்தோட அந்த இடத்த விட்டு மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்க. இவனும் அவளை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்போ இவன் சகோதரி இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்ததால இவனும் பிளானை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப வந்துடுறான். அவளும் இவனையே பார்த்துக்கிட்டு இருக்க. சாரிமா சாப்பாட்டுக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ இவனுடைய கையை இறுக்கமா பிடிக்க. அப்போ இவன் கண்ணுக்கு சில காட்சிகள் தெரியுது. அங்க அந்த பொண்ணு கட்டி போட்டு அவ உடம்புல ஒரு குறியீட்டை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க முடிஞ்ச ஹீரோ கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கான். மறுநாள் அவளுக்காக உணவு தேட நினைக்கும் போது நியூஸ்ல மக்கள் இறந்து போன இடத்துல அங்க ஒரு வேனை பார்த்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ பயந்து கண்டுபிடிச்சிட்டு போறாங்கன்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து வேனுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் கேட்டுட்டு, அதுக்குன்னாப்பா சூப்பரா பண்ணிடலாம், நீ என்ன பண்ணு வண்டியோட டாக்குமெண்ட் மட்டும் கொடுன்னு சொல்ல உடனே ஹீரோ பணத்தை கொடுத்துட்டு இது யாருக்கிட்டே சொல்லாம பண்ணணும், என்னுடைய ஓனர் இதை ரொம்ப அர்ஜென்ட்டா கேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மறுபடியும் ஹீரோடைய சகோதரியை காட்டுறாங்க. அவ அந்த அறைக்கிட்ட வரும்போது இந்த முறையும் ஏதோ சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு பயந்துகிட்டு ஜன்னல் கிட்ட பார்த்தா அறைக்குள்ள யாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவ மேலும் பயந்து போய் நேரா கதவு கிட்ட வந்து சாவி போடக்கூடிய தொலை வழியா பார்த்தா உள்ள அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்துட்டு, அடே யாரா இவ, ஏதோ தப்பு பண்றான், இதை விடக்கூடாது, என்ன வேற மாட்டி விட்டுட்டானே, அந்த ரூமுடைய சாவியை வேற எங்க வச்சேன்னு தேடிக்கிட்டு இருக்கா. பெயிண்ட் அடிக்கிறவன், பாத்தியாப்பா பக்காவா அடிச்சிருக்கேன், இருட்டில் பார்க்கும்போது சரியா தெரியாது, ஒரு வேளை லைட்டை போட்டு பார்த்தா என்னடா அது உள்ள கை காலும் தொங்குது, ப்ரோ என்னையா பண்றேன்னு கேட்க ஹீரோ பயந்து வேற வழி இல்லாம ஓடி வந்து அவனையும் அடிச்சு கொண்டுடுறான். ஏன்டா லைட்டை போட்ட, அதான் இப்படி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிட்டுன்னு வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை தேடி வரான். அவ அங்க சுவத்துல ஒரு குறியீட்டை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோடைய சகோதரி உள்ள வந்துட்டு, யாருமா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டே கிட்ட போனா இவளை பார்த்தவ, ஆத்தாடி இது பார்க்க வினோதமா இருக்கேன்னு பயந்துகிட்டே பின்னாடியே போறா. அந்த பொண்ணும் இவளை மோந்துகிட்டே கிட்ட வந்துகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல கீழே ஒரு கம்பி எடுத்தவ என்ன பண்றதுன்னு புரியாம அந்த கம்பியை அவ வயித்துல குத்திட்டு என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அவளும் அதே இடத்துல துடிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ கரெக்டா அங்க வரும்போது கதவு திறந்துருக்குன்னு பார்த்துட்டு அச்சச்சோ என்னாச்சுன்னு பயந்துகிட்டே ஓடி போறான். அங்க அந்த பொண்ணு பார்த்தவன் தன்னுடைய சகோதரி கிட்ட, ஏன் இப்படி பண்ண, அவ ரொம்ப பாவம் தெரியுமா, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், போடி என் கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு அவன் சகோதரியை திட்டிட்டு இவளை தூக்கிக்கிட்டு மறுபடியும் வேன்ல கொண்டு போறான்.
திடீர்னு பார்த்தா இவன் எங்கேயோ கண்ணு முடிக்கிறான். அங்க முகமூடி போட்ட நிறைய பேர் இவனை சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் மனித கறியை தின்னுகிட்டு இருக்க இவன் அவங்கள கடந்து போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பேர் அங்க கூட்டமா நின்றுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவன் தள்ளிக்கிட்டே உள்ள போறான். உள்ள பார்த்தா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தவன், என்னாச்சுமா உனக்கு, நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் மறுபடியும் கண்ணு முடிக்கும் போது வேற எங்கேயோ தூங்கிட்டு இருக்கான். இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போலீஸும் தேடி வந்துட்டாங்க. ஆத்தாடி மாட்டிக்கிட்டோமோ, இவனை விடக்கூடாதுன்னு அந்த போலீஸ்காரனையும் கொல்ல போய்கிட்டு இருக்க கண்ணாடி வழியா ஹீரோவை அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு தாக்க வந்த ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறான். போலீஸ் மேலேயே கையை வைக்கிற, இருட அவனை சுட்டு தள்ளிடுறான்னு துப்பாக்கி எடுக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணு வந்து அவனை கடிச்சு ஹீரோ காப்பாத்துறா. அப்போ அவ அந்த முகமூடி போட்ட ஆளை பாக்குறா. அவன் இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறான். இவளும் அந்த ஆளு பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்க பின்னாடி ஹீரோ ஓடி வந்து, போகாத, என்னை விட்டு போகாத, நீ சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நான் செய்யறேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு, கட்டாயம் நான் அதை செய்வேன், என்னை நம்பி என் கூட வான்னு அவளை கூட்டிக்கிட்டு போலீஸ்காரன் கொண்டு வந்த துப்பாக்கியும் எடுத்துட்டு போறான். எங்க போறான்னா 1 மாசத்துக்கு அப்புறம் இவளை கூட்டிகிட்டு வர சொன்ன அதே கூட்டத்துக்கிட்ட. அவங்களும் இவங்களுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கான்னு இவன் அவங்க கிட்ட சொல்லாமே கூட்டிகிட்டு போறான். இவன் கிட்ட வந்தவங்க பாடி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அது வண்டிக்குள்ள இருக்கு. அப்படியா, வந்து பணத்தை வாங்கிக்கோன்னு இவனை கூட்டிகிட்டு போக இவன் கனவுல பார்த்தா போல அங்க இருக்கக்கூடிய சில பேர் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கொன்னாள் கிட்ட வரும்போது அவரை பார்த்தவன், எதுக்காக அந்த பொண்ணை கொன்னீங்கன்னு கேக்குறான். அந்த பொண்ணு இல்ல தம்பி, அவ ஏன் பொண்ணு, சொல் பேச்ச கேட்கல, அதான் கொன்னுட்டேன். இன்னைக்கு நைட் பெரிய சடங்கு ஒன்று இருக்கு, அதை முடிச்சிட்டு உன் பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. அதே போல வந்த கூட்டம் அந்த பொண்ணை பெட்டியோட தூக்கிட்டு போக இவங்களும் பின்னாடியே சடங்கு ஆரம்பிக்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சில பேரை கூட்டிகிட்டு வந்து அங்க பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ யாருக்கும் தெரியாம பின்னாடி வந்து இவங்களை தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களும் இவன் கொடுத்த பெட்டிக்குள்ள அந்த பொண்ணு இல்லைன்னு, டேய் வேனுக்குள்ள போய் தேடி பாருங்கன்னு போனா அங்க அவ ஓடி வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் ஒரு பக்கம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவங்களை சுட்டுக்கிட்டே வரான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாரையும் கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா. அவளை தாக்க வந்துகிட்டு இருக்க எல்லாரையும் ஹீரோ உதவி பண்ணி கொண்டுகிட்டு இருக்க ஒரு இடத்துல அவனை கத்தியால குத்திடுறாங்க. அதே சமயம் இவனையும் கத்தியால குத்திடுறாங்க. ஆனா அவ எழுந்து வந்து இவ சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கா. இங்க ஹீரோவை தாக்க வந்தவன ஹீரோ மறுபடியும் தாக்கும் போது தான் தெரியுது அவன் யாருன்னா ஹீரோவுக்கு வேலை கொடுத்த அவன் ஃப்ரெண்டு தான். கடைசியா காட்டுக்குள்ள தன்னுடைய அப்பாவை துரத்துக்கிட்டே போனவ அவரையும் கடிச்சு கொண்டுடுறா. மறுபடியும் அவ நேரா ஹீரோ கிட்ட வரும்போது, கவலைப்படாத, எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்னு அவளை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போறான். எதுக்காக அவளை கொன்னாங்க, என்ன சடங்கு பண்ணாங்க ஒன்றும் புரியல. ஆனா காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல, உயிர் கூட கிடையாதுன்னு நல்லா தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.